இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அங்கிள் ஆண்டி தம்பி தங்கச்சி அண்ணே அக்கா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம எல்லாரும் அஜித் சார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அல்டிமேட் ஸ்டார்னு சும்மா அல்ட்டியா கூப்பிட்டு இருந்தோம். அஜித் சார் உங்க ஃபேன்ஸ் கிட்ட என்ன அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அல்டிமேட் போனாலும் தலன்ற பேரு சும்மா நின்னு பேசுச்சு. அப்புறம் அதையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அஜித் சார் ஃபேன்ஸ்க்குலாம் செம ஷாக்கு. என்னதான் தலை என்னைய தலைன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏகேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும், அது ஃபேன்ஸ் மத்தியில கூப்பிடுறதுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அப்புறம் ட்ரெண்டானதுதான் ரோடு ஃபுல்லா, ஊரு ஃபுல்லா, ஏன் நாடு ஃபுல்லா அப்புறம் அஜித் சார் என்ன இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடவே கூடாதுன்னு ஃபேன்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அஜித் சார் ரேஸ்க்கு போறத பார்த்து சந்தோஷப்பட்ட ஃபேன்ஸ் அதே வைப்ல விடாமுயற்சி படத்தையும் கொண்டாடிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு வர வேண்டிய படத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்னடா சரி, சோகமா இருக்கிற ஃபேன்ஸை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே. இந்த வீடியோ ஃபுல்லா அஜித் சார் சம்பவங்கள பயங்கரமா பேச போறேன். பேசுறா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததை வச்சு அஜித் சாருக்கும் உங்க ஃபேன்ஸுக்கும் சரியான பாண்ட் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இவங்க 2 பேராலையும் உங்க 2 பேரை விட்டுட்டு இருக்க முடியாது. என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது. அஜித் சார் எந்த அளவுக்கு அவங்க ரசிகர்களை மதிக்கக்கூடிய நபர்னா, ரொம்பவே கம்மியான பேட்டி கொடுத்திருந்தாலும் கூட எல்லா இன்டர்வியூஸ்லயும் எல்லா பேட்டியிலுமே அஜித் சார் அவங்க ரசிகர்களை பத்தி மட்டுமே ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மை ஃபேன்ஸ். ரொம்ப லாயலாக இருந்திருக்காங்க. என் மேலே ஒரு நம்பிக்கை, என் மேலே ஒரு பாசம், அந்த விஸ்வாசம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ஈவன் சன் மியூசிக்கில் வந்து அந்த மியூசிக் வரப்போ, சாங்ஸ் வரப்போ எஸ்எம்எஸ் மெசேஜஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தேக்கு. அஜித் சாருக்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கு உள்ள பாண்ட் எவ்வளவு தூரன்றதையும் சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் மை ஃபேன்ஸ் லவ் மீ அன்கண்டிஷனலி. அது சொல்லுவாங்க, எவ்ரி ரிலேஷன்ஷிப், நோ மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தவிர மற்ற ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கண்டிஷனல்பாங்க. பட் ஐ திங்க் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபேன்ஸ் இஸ் வெரி அன்கண்டிஷனல். அஜித் சாருக்கு அவரோட ஃபேன்ஸ் தான் அவரோட பலமே. என்னோட பலமே என்னோட ரசிகர்கள். அதான் நீ வந்து என்னோட பலமே வந்து ஃபேன்ஸ் தான். நான் சொன்ன அதாங்க என்னோட மோட்டிவேஷனே ஃபேன்ஸ் தாங்க. எனக்கு மணிகண்டன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா குடும்பஸ்தன் அவர் இன்டர்வியூ பார்க்கும்போது மணிகண்டன் அஜித் சாரை பத்தி ஒன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி, சார் நான் உங்களை பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைகாரனா? அப்புறம் அது என்னடான்னு சர்ச் பண்ணி பார்த்தா 2022ல அஜித் சார் பைக்லேயே லடாக், தாய்லாந்து, பேங்காங், யூரோப் அப்படின்னு பல நாடுகளுக்கு பைக்லேயே ஒரு ட்ரிப் போயிருக்காரு. கரெக்டா லடாக்ல லே சிட்டில அஜித் சார் இருந்திருக்காங்க. அப்பதான் அவர் ஃபேன்ஸ் 3 பேர் போய் அஜித் சாரை மீட் பண்ணிருக்காங்க. ஓகே, 3 நாளா வந்து தேடிட்டே இருக்கோம். தேடிட்டு இருக்கீங்க? கொலைகாரனா இல்ல சார். இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போமா? ஆக்சுவலா அஜித் சார் மீட்டிங் இவங்களுக்கு கோஇன்சிடென்ட்டா நடக்கல. இதுக்கு பின்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த பைக் ரைடர்ஸ் தான் இவங்க. பைக்கர் கிச்சான்றதான் அவரோட பேரு. இவங்களும் லடாக் போகும்போது 3 டேஸா அஜித் சாரை தேடிட்டு இருந்திருக்காங்க. பாத்துருக்காரா? அஜித் சார் ஃப்ரெண்ட்ஸ் போற ஸ்டோரியை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி அஜித் சார் வந்து டிஸ்கெட்ல இருக்கிறத நேத்து தான் கண்டுபிடிச்சோம். லே கிட்ட அஜித் சாரை மீட் பண்ணி போட்டோ எடுத்து அவரோட ட்ரீம் அஜித் சார் அவரோட ஹெல்மெட்ல சைன் போட்டிருப்பாரு. 09. Thank you sir. Take care. Have a beautiful life. Very happy to meet you. Take care. ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯமாக ಸಂರಕ್ಷಣೆ. Okay? Thank you. Guys, finally we met Ajit sir and Ajit sir வந்து நம்ம ஹெல்மெட்ல வந்து சைன் பண்ணியிருக்காரு. அஜித் சாரோட சினிமா வாழ்க்கையிலேயே அவர் ரொம்ப குறைஞ்சபட்ச இன்டர்வியூஸும் பேட்டியும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது வரைக்கும் அஜித் சார் பண்ண தக் ஸ்பீச் எல்லாமே பார்க்கலாம். அஜித் சார் பயங்கர ஃபன்னான தக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு. பக்குவம் தான் சார், ஏஜ். எனக்கு வந்து ஃபார்மாலிட்டி எல்லாம் பிடிக்காது. லைக் வெரி இன்ஃபார்மல் பீப்புள். லைக் ஸோ ஐம் மோர் ஆஃப் அ வெரி இன்ஃபார்மல் பர்சன்.
ஜோவியல், எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கணும். சில சமயம் போர் அடிப்பேன். லைக் இப்போ கூட நான் அவங்கள போர் அடிச்சேன். சின்ன வயசுல நீங்க நல்லா பாடுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது போயிங்க. யார் சொன்னது? I don't want to be forced. I don't force anybody. என்னோட வியூஸை வந்து நான் வந்து மற்றவங்க மேலே நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இதுதான் கரெக்ட், இப்படி தான் பண்ணால் பண்ணுறது. என்னோட பாலிசி வெரி சிம்பிள். வாழ விடு. அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நல்லா தெரியும் அஜித் சார் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குமே வரமாட்டாங்கன்னு. அதே மாதிரி இன்டர்வியூ, ஷோஸ், ஆடியோ லான்ச்னு எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம தலை ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல சிக்கும் போது ஏன் சார் எதுக்குமே வரமாட்டீங்கன்னு கேட்டா, இல்லைங்க, பேசிக்லி நான் சொன்ன மாதிரி ஐம் வெரி ப்ரைவேட் பர்சன். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேன். வெரி ப்ரைவேட் பர்சன் இப்படி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையான ரீசன் என்னன்னா, அஜித் சார் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சென்னையிலே இருந்தா கூட அவர் படிச்ச ஆசான் ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும். அவங்க வீட்லயுமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அஜித் சாரோட அப்பாவோட ரிலேட்டிவ் வந்தா மட்டும் தான் தமிழ்ல பேசுவாங்க. அதனாலே அவருக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் பேசுற வாய்ப்பே ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. ஸோ டயலாக்ஸில் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணுவேன். நான் ஃப்ளூவன்சி கொஞ்சம் கம்மி தமிழில். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லேயே படித்ததுனால இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி அது வந்து இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறது வெரி பேட் ஹேபிட். அதை கொஞ்சம் மாற்றணுன்ட்டு. அஜித் சாருக்கு சினிமாக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இருந்தாலும் அஜித் சாரோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிட்டு பேசினாலும் சில வேர்ட்ஸ்க்கு சரியான அர்த்தம் பிடிக்க தெரியாது. நான் நார்மலா சொல்றதை வச்சு அது இதுன்னு எழுதிடுவாங்க. ஸோ அதனாலேயே ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு பேட்டியுமே அஜித் சார் கொடுக்காம இருந்திருக்காரு. பேட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் லாங்குவேஜ். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வீட்டில் இங்கிலீஷ். சரி, இதெல்லாம் ஆரம்பத்தில் தானே. அப்புறம் வரக்கூடிய படங்களுக்கும் அவருக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேட்டி கொடுத்துருக்கலாமே நினச்சா, அதுக்கு அஜித் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து நத்திங் வாஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ. எல்லாமே வந்து படங்கள் வந்து அந்த டைமில் வந்து சரியாக போகலை. பின்ன நான் ரேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு. ஸோ நத்திங் பிகாஸ் ஐ வாஸ் நாட் மோட்டிவேட்டட். இந்த டைமில் நான் பேட்டி கொடுத்துருந்தால் கூட நான் எதை பற்றி நான் பேசுவேன்? பாசிட்டிவான விஷயங்கள் அப்போ இல்லையே என்னோட வாழ்க்கையில் பேசுறதுக்கு. ஸோ ஒரு டிக்னிஃபைடு சைலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணி. பொதுவாகவே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்டர்ஸை அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்டு கூப்பிட்டு பேச சொல்றது அஜித் சாருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி 2010ல் கலைஞர் ஐயா முதலமைச்சர் இருந்த டைமிங்ல நேரு ஸ்டேடியம்ல ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு சினி ஃபீல்ட் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்திருப்பாங்க, அஜித் சார் உட்பட. தலை சினிமா ரிலேட்டபிளான ஃபங்க்ஷனுக்கே கலந்துக்க மாட்டாரு. இந்த ஃபங்க்ஷன் பாலிடிக்ஸ்ல அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்று. அது மட்டும் இல்லாம அஜித் சாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு சில விஷயங்கள ஈடுபாடு இல்லைன்னு ஃப்ராங்காக சொல்லிடுவேன். இந்த மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. ஐ மீன் சும்மா சுற்றி வளர்த்தெல்லாம் பேச தெரியாது எனக்கு. அதை இங்கே செஞ்சிருப்பாரு. ஸோ பிடிக்காத ஃபங்க்ஷனுக்கு அவர் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை அவர் சிஎம் கிட்டே ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவார். ஆனா அஜித் சார் சொன்ன எதையுமே டிவில காட்டவே இல்லை. இன்னைக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். இனிமே சென்சிட்டிவ் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ் வந்து இண்டஸ்ட்ரி தலையிட வேண்டாம்னு ஒரு அறிக்கை விடுக்கிறேன். இண்டஸ்ட்ரியில பொறுப்புல இருக்கிற ஒரு சிலர் எங்களை கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாங்க. அதனாலதான் நாங்க வரோம். அதுக்கு ஒரு ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி நடிகர்கள் வந்து மிரட்டி வர வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ப்ளீஸ் ஹெல்த் இண்டஸ்ட்ரி வேண்டாம், நமக்கு வேண்டாம், எங்களுக்கு அரசியல் வேண்டாம். அஜித் சாருக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்களே. அவங்க தன்னை பார்க்காம, தன்னோட வாழ்க்கையை பார்க்காம, அவங்களோட கெரியரை பார்க்காம எனக்கு தலை தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸ்க்கு அஜித் சார் என்ன சொல்றாங்கன்னா, ரசிகர்களா இருங்க, ரசிகர்களா மட்டும் இருக்காதீங்க, உங்க டைமை யூஸ் பண்ணுங்க. டைம் இஸ் a very important factor. ஃபேமிலியை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. Don't waste time. டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்னு அஜித் சார் சொல்றாங்க. அதுக்காக வந்து ரசிகர்களா இருக்காதீங்க நான் சொல்ல வரல. வெறும் ஃபேனா மட்டும் இருக்காது. ரசிகர்களா இருங்க, பட் ரசிகர்களா மட்டும் இருக்காதீங்க. நல்ல படிங்க, வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க. Work hard, play hard. தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் ப்ரெஷியஸ். இளைஞர்களா இருக்கீங்க, அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். நேரத்தை வீணாக்காதீங்க. டைம் இஸ் ப்ரெஷியஸ். டைம், ஓகே, டைம் இஸ் மணி.
ஸோ உங்களுக்கு ஒரு நாள் வந்து யூ மே வேக் அப் அண்ட் தென் யூல் ரியலைஸ் யூர் 35-40 அப்போ வந்து நீங்கள் லைஃப்பில் எதையும் சாதிக்காமல் போயிருக்கலாம். அப்போது வருத்தப்படாதீங்க. ஸோ நவ் இஸ் த டைம். அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க. அந்த வயசு இருக்கிறப்ப, அந்த வாலிபம் இருக்கிறப்ப மேக் யூஸ் ஆஃப் இட். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஐ ஜஸ்ட் லவ் மை ஃபேன்ஸ். பட் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? சில நேரங்கள் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு அந்த வருஷம் ஃபுல்லா ஒரு அப்டேட் கூட வராது. ஆனா இப்ப பாருங்களேன், ரேஸ்ல வின் பண்ணியாச்சு, பத்மபூஷன் அவார்டும் வாங்கியாச்சு, அடுத்தடுத்து 2 படங்கள் வரிசையா வருது. அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு அப்டேட்டுக்கு மேல அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இனிமே நாம தான். நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? கைஸ், இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்த நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. தியேட்டர்ல விடாமுயற்சி பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்க கேங்ல அஜித் சார் ஃபேனுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. Cheers.